ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி, ரசூல் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹீயின் மூலமாக அனுப்பப்பட்ட ரசூல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 950 ஆண்டு காலம் நபி நூஹை சோதித்தான் இந்த ஈமானுக்காக. அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வால் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபியை பற்றி சொல்லுகிறார், வஇத் இப்தலா இப்ராஹீம ரப்புஹு. அல்லாஹ் இப்ராஹிம் அவர்களை பல வழிகளிலே அல்லாஹ் சோதித்தான். அல்லாஹ் இப்ராஹிம் அவர்களை பல வழிகளிலே அல்லாஹ் சோதித்தான். ஆனால் எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் அவர்கள் வெற்றி கண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சோதனைதான். அவர்களுடைய பிறப்பிலிருந்து அவர்களுடைய மரணம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈமானுக்காக அல்லாஹ் இப்ராஹிமை எந்த வழிகளில் எல்லாம் சோதித்திருக்கிறான் பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமுக்கு நபித்துவத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையிடத்திலே செல்லுகிறார்கள். என் தந்தையே, யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், என்னுடைய தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். ஷைத்தான் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய வணக்க வழிபாட்டை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று ஒரு நபி தந்தைக்கு அழைப்பு விடுக்கிறார். தந்தை சொல்லுகிறார், இப்ராஹிமே, இந்த கொள்கையிலிருந்து நீ விலகவில்லை என்றால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த தௌஹீதின் பக்கம் என்னை அழைக்கிறாயோ அந்த கொள்கையிலிருந்து நீ விலகவில்லை என்றால் வஹ்ஜுர்னி மலியா, உன்னை கல்லால் இருந்து கொண்டு விடுவேன். இப்ராஹிமே, ஒரு தந்தை சொல்கிறார் தன்னுடைய பிள்ளையை பார்த்து, வஹ்ஜுர்னி மலியா, உன்னை கல்லால் இருந்து கொண்டு விடுவேன். இப்ராஹிமே, விலகிவிடு என்னை விட்டு, சென்று விடு என்னை விட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தையே, இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் உன்னை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். நீ ஈமான் கொள்ளாத காரணத்தால் உன்னுடைய கூட்டத்தை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமானை வெளிப்படுத்துகிறார்கள். சிலைகள் எல்லாவற்றையும் உடைத்து பெரிய சிலையின் மேல் கோடாரியை மாட்டிவிட்டு வீடுகளிலே வந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அரசன் அழைக்கிறார். மக்கள் எல்லாம் இப்ராஹிமை குற்றம் சாட்டுகிறார்கள். இப்ராஹிமே, செய்தது நீதான் என்று உறுதிப்படுத்தியதற்கு பிறகு இப்ராஹிம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான். இப்ராஹிமே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹை விட்டு நீ விலகவில்லை என்றால், இந்த தௌஹீதை விட்டு நீ விலகவில்லை என்றால், எரிகிறது பார் இந்த நெருப்பு குண்டம், இந்த நெருப்பு குண்டத்திலே உன்னை தூக்கி எரிந்து விடுவோம் எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ஈமானை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமான் பெருமதியானது என்பதை உணர்ந்து, அரசனே, என்னுடைய கூட்டமே, இந்த நெருப்பிலே நீங்கள் போட்டு என்னை சாம்பலாக்கினாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹை விட மாட்டேன், இந்த தௌஹீதை விட மாட்டேன் என்று உறுதி ஏற்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கிறார். நெருப்பே, இப்ராஹிம் அவர்களுக்கு நீ குளிர்ச்சி ஊட்டக்கூடியதாக மாறுவாயாக என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறார். எதற்காக? கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஸ்பி அல்லாஹ் சொன்னார்கள். நெருப்பிலே எரியப்படும் பொழுது எனக்கு யாரின் மீது நான் ஈமான் கொண்டிருக்கிறேனோ அந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் எனக்கு வக்கீல், அவன் தான் எனக்கு மௌலா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அடுத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான். இப்ராஹிமே, எந்த மனைவியை நீ விருப்பத்திற்குரிய மனைவியாக எடுத்துக் கொண்டாயோ, எந்த பிள்ளையின் மீது அதிகமான பாசத்தை வைத்திருக்கிறாயோ அந்த பிள்ளையையும் உன்னுடைய மனைவியையும் நீ அழைத்து மக்காவிலே விட்டு வருவாயாக. இங்கே எந்த இடத்திலே தண்ணீர் இல்லையோ, எந்த இடத்திலே மக்கள் வாழவில்லையோ அந்த பொட்டல் பூமியிலே இப்ராஹிம் அவர்களே, உம்முடைய மனைவியையும் உம்முடைய பிள்ளைகளையும் நீங்கள் விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைத்து செல்கிறார்கள் தன்னுடைய மனைவியை, அழைத்து செல்கிறார்கள் தன்னுடைய பிள்ளையை. மக்கள் வாழாத பொட்ட பூமியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே விட்டு வருகிறார்கள்.
திரும்பி வரும் பொழுது மனைவி கேட்கிறார்கள், கணவனே என்னை விட்டு வருகிறீர்களே இப்ராஹிமே, ஏன் இந்த நிலைமை? இங்கே தண்ணீர் இல்லையே, இங்கே பொட்டல் பூமி ஆயிற்று, இந்த இடத்திலே எங்களை விட்டு செல்கிறீர்களே. இந்த இடத்திலே எங்களை நீங்கள் விட்டு செல்கிறீர்களே, என்ன காரணம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கும் பொழுது, ஒரு நபி தன்னுடைய மனைவியை விட்டு செல்கிறார்கள், தன்னுடைய பிள்ளையை விட்டு செல்கிறார்கள், மனதிலே கவலை, அல்லாஹ்வுடைய சோதனை, பொறுமையை கையாளுகிறார்கள். எந்த பதிலையும் திரும்பி பதில் சொல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள். மனைவி கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, இப்ராஹிம் அவர்களே, உம்முடைய இறைவனா இந்த கட்டளையை உமக்கு இட்டது? இப்படிப்பட்ட பூமியிலே எங்களை விட்டு செல்லும்படி அல்லாஹ்வா உங்களுக்கு கட்டளை இட்டான்? திரும்பி பதில் சொல்ல முடியாமல் திரும்பி பார்த்து ஆம் என்று சொல்லுகிறார்கள். ஹாஜர் அலைஹா அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் அந்த அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் சொல்லுங்கள். ஈமானை எப்படி பாதுகாக்கிறார்கள் பாருங்கள். எவ்வளவு பெரிய சோதனைகளை கண்டாலும், எவ்வளவு பெரிய சிரமங்களை கண்டாலும், எவ்வளவு பெரிய சிக்கல்களை கண்டாலும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அதுதான் அவர்கள் ஈமானை பாதுகாத்த முறை. அல்லாஹ் சோதிக்கிறான். அதற்கு பிறகும் இப்ராஹிமை அல்லாஹ் பல வழிகளிலே சோதிக்கிறான். இப்ராஹிம் அவர்களே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எந்த பிள்ளையை நீங்கள் மக்காவிலே விட்டு வந்தீர்களோ அந்த பிள்ளையை நீங்கள் அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடுங்கள், அறுத்து பலியிடுங்கள். நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கட்டளை ஏற்று மக்காவிற்கு மறுபடியும் திரும்புகிறார்கள். என் மகனே, என் மகனே, உம்மை அறுப்பதாக நான் கனவு கண்டேன். இந்த கனவை கொடுத்தவன் அல்லாஹ், நான் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். மகனை பார்த்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என் தந்தையே, யா அபதி, என்னுடைய தந்தையே, உமக்கு அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். உமக்கு அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். இப்ராஹிமே, பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்கள் எங்களை பார்ப்பீர்கள். அல்லாஹ்விற்காக தன்னுடைய பிள்ளையுடைய கழுத்திலே கத்தியை வைக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை காணுகிறார். அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அறுப்பதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆட்டை இறக்குகிறான், அதை அறுத்து பலியிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான்.